இந்த உகாண்டாவின் மிகப்பெரிய ஜூ என்டிபி ஜூ. ஐயோ எப்படி இருக்குது வங்கப்புலி, பிரமாதமாக இருக்குப்பா. ஆப்பிரிக்கன் காட்டு பூனை. சரி, ஆல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். Yeah, school students. 3 குட்டி அம்மாவும் ஒரே நேரத்தில் சூப்பராக இருக்குது. அல்டிமேட் போங்க. படுத்துட்டு கால் மேலே கால் போட்டு என்ன பவுஸாக உட்காந்துருக்காரு பாருங்களேன். இவர் வாய் பாருங்க, மூக்கு வித்தியாசமாக தெரியல. உலகத்திலேயே 2வது மிகப்பெரிய ஏரிங்க இந்த விக்டோரியா லேக்கை. ஏர் ஃப்ரான்ஸ் ஃப்ளைட்டை வந்து கடத்தி வச்சுருந்தாங்க. எப்படி இந்த ஹைஜாக் மாதிரி குட்டி ஏர்க்ராஃப்ட். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ, பாய். ஓகே, இந்த உகாண்டாவின் மிகப்பெரிய ஜூ என்டிபி ஜூ, வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் சென்டர்னு சொல்லுவோம் நம்ம. ஜூ சொல்கிறதுக்கே மன சங்கடமாக இருக்குது. உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இது எல்லாமே பார்க்கலாம். விதவிதமான ஆன்டிலோப்ஸ், மான்கள், பிக் 5, ரைனோசரஸ் இருக்குமான்னு உறுதியாக தெரில. டிக்கெட் ஓ தட்ஸ் சைட். ஓகே, சாரி, அது செக்யூரிட்டி இது பண்ணிட்டு போகணும் மாட்டிருக்குங்க. அதனால் அந்த பக்கம் இது பண்ணுறாங்க, செக் பண்ணுறாங்க. எல்லாத்தையுமே பண்ணிட்டு தான் போகணும். குழந்தைங்களோட ஃபேமிலி வந்திருக்காங்க பாருங்க. சரி, நான் செக்யூரிட்டி முடிச்சு கிளியர் பண்ணிட்டு பேசுகிறேன். இப்போ உள்ளே வந்துட்டோம். வந்தோடனே இங்கே வந்து எழுதி கொடுக்குறாங்க. $10 35,870. கார்ட்லேயும் பே பண்ணலாமா? கார்டில் பே பண்ணிக்கலாம். நான் பேமெண்ட் முடிச்சுட்டு பேசுகிறேன். தாண்டிட்டேன், அவ்வளோதாங்க. டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்துட்டோம். அப்படியே இது வழியே என்டர். ஸோ இதுதான் வந்து டிக்கெட்டு. உகாண்டா வைல்ட் லைஃப் அத்தாரிட்டி. லோக்கல் மணியில் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. கேஷ் வாங்க மாட்டாங்க. ஒன்லி கார்டு இல்லைன்னா அந்த ஆப்பு ட்ரான்ஸ்ஃபர் இருக்கலாம், அந்த மாதிரி தான். இங்கே லோக்கல் ஆப் நமக்கு கிடையாதுங்கிறதுனால கிரெடிட் கார்டில் இது டெபிட் கார்டில் இது பண்ணிட்டேன். நம்மளோட நியோ கார்டு வழக்கம் போல் வேலையை காட்டிடுச்சு. உகாண்டாவில் வேலை செய்யலை. அப்புறம் என்னோடய ஐசிசி இதுதான் காப்பாற்றுச்சு. அதை வச்சு புக் பண்ணியாச்சுங்க. எல்லாம் இருக்குங்களாமா. ஆன்டிலோப்ஸ், ரினோ, லயன், ஜிராஃபி, ஹைனா. ஸோ சூப்பராக எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க, பீச்சே போகலாங்க. பீச் ஒட்டியே போகணும்னு நினைக்கிறேன். இது ஆல்மோஸ்ட் நம்ம பீச் ஒட்டி தான் இருக்கோம். அந்த பக்கம் தான் உங்களுக்கு ஏரி. போகலாமா? வாங்க. அங்கங்கே டாய்லெட்டும் வச்சுருக்காங்க. குழந்தைகளுக்கான இந்த ஏரியா. ஹலோ. ஓ தட்ஸ் சைட். ஓகே, தேங்க்யூ பிரதர். இந்த பக்கம் சில்ட்ரன் ஏரியாங்க. நான் தான் தப்பாக வந்துட்டேன். கைடு யாராவது வேணுமான்னு கேட்டாங்க. வேண்டாங்க, நானே போய்க்கிறேன் அப்படின்ட்டு இப்படியே போக வேண்டியதான். வாங்க, ஒரு ஆஃப்ரிக்கன் காட்டு யானையோட ஆரம்பிப்போமா? பாருங்க, குயின் எலிசபெத் என்க்ளோஷர். ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நமக்கு. நம்ம வந்து யூஸ்வலாக என்ன சொல்கிறது, மசை மாரால் தேடி போய் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பார்த்தோம். இன்றைக்கி அப்படி பக்கத்துலேயே பார்க்குறோம். கிட்டத்தட்ட ஒரு விலங்குகளை அடைச்சி வைக்காமல் ஒரு காட்டில் இருக்கிற மாதிரியே ஒரு உணர்வை கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கனாலே தெரியும். பாருங்களேன், வழக்கமான நம்ம ஊர் ஜூ மாதிரி இருக்காது இது. பாருங்க, ஆஃப்ரிக்கன் காட்டு யானைகள் 2 இருக்குது பாருங்கள். இங்கே ஒன்று, அங்கே ஒன்று. ஸோ நம்ம ஜூம் மாதிரி க்ளோஸ்அப்பில் பார்க்க முடியாது, தூரமாக தான் இருக்கும். அதனால் ஃபோனில் ஜூம் பண்ணி அட்டாச் பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகேங்க, அட்டகாசமான காட்டு யானை பார்த்துருவோமா? ஜூம் பண்ணி அமைதியாக ஜாலியாக போயிட்டுருக்குது. ஆடடா, பிரமாதமான வியூ. அங்கே இங்கே அலறிட்டுருக்கு. ஸோ இப்போ யானையோட தந்தம் இருக்குது பார்த்தீங்களா? இதுக்காக நிறைய இங்கேயும் உள்ளுக்குள்ளேயே வந்து இந்த மாதிரி யானைகளை கொண்டு தந்தங்களை வெட்டுறது, இந்த மாதிரி போச்சர்ஸ்லாம் நிறைய இருந்தாங்க. அப்புறம் ஏதாவது அம்மாவால் கைவிடப்பட்ட யானைகள், இந்த மாதிரி வழி தவறி எங்கேயாவது காட்டில் இருந்து வெளியில் வந்த யானைகள், இது எல்லாத்தையுமே இங்கே கொண்டு வந்து பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. காட்டில் இருக்கிற மாதிரி இருக்காது, இருந்தாலும் ஓரளவுக்கு அதுக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை கொடுக்குறது தான் இவங்களோட எண்ணம். அங்கும் ஓரளவு குட்டி தாங்க இருக்குது, ரொம்ப பெரிய யானை இல்லை, நல்லாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட யானைகளை மசை மரலை பார்த்தது. மறுபடியும் சீசன் ஆரம்பிக்கும் போது பார்த்தோம். மறுபடியும் சீசன் முடியும் போது விலங்குகளோட தான் முடிக்கிறோம். ஜூம் பண்ணி பார்த்துட்டோமா? சூப்பருங்க. ஃபைனலாக இந்த பெரிய யானை பக்கத்துலேயே வந்துருச்சுங்க. வருது பாருங்க. நிறைய குழந்தைகள்லாம் வந்திருக்காங்க, ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஓ எப்படி நம்ம இதில் குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணல, அந்த மாதிரி இப்படி தும்பிக்கையை நீட்டி இது பண்ணிகிட்டு இருக்கு பாருங்களேன். ஓகே, சூப்பர். அட்டகாசம் பார்த்துட்டேன் யானையை. அடுத்ததுக்கு போகலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்களா டைனோசர் வச்சுருக்காங்க. ஒரு காலத்தில் மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி எப்படி ஆப்பிரிக்காவிலிருந்து மனிதன் இனம் தோன்றியதுன்னு நம்ம படித்தோமோ அந்த மாதிரி
இந்த டைனோசர்கள்லாம் வந்து அழிஞ்சு போச்சு. இப்போ இந்த மாதிரி படத்துலையும் சிலைகளையும் தான் பார்க்க முடியும். ஓகே போகலாமா? நெக்ஸ்ட் அடுத்து என்ன நம்ம காத்திருக்கு? இந்த பக்கம் வைல்ட் டாக், லெப்பர்ட், லயன்லாம் இருக்காமா இந்த சைடு. போகலாம் வாங்க. இது எப்படி இருக்குன்னா, அந்த இதுக்கு போய் பார்த்தோம்ல லயனோட செல்ஃபின்னு சொல்லிட்டு நம்மளோட சுதர்ஷன் அண்ணா கூட ஜிம்பாபே கடைசி எபிசோடுக்கு முதல் எபிசோட் பார்த்துருப்பீங்க ஹராரேயில். அதே மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட. என்ன அங்கே வெறும் சிங்கங்கள் மட்டும்தான் இருந்தது, ஒரு சில ஐட்டங்கள் இருந்தது. இங்கே நிறையா இருக்குது உங்களுக்கு. ஆஃப்ரிக்கன் வைல்ட் டாக் அதுவும் பார்க்கலாம். சிறுத்தை, சிங்கம், ஆஃப்ரிக்கன் கோல்டன் கேட் அது என்னப்பா புதுசாக இருக்குது. ஜாக்கல், ஹைனாவும் நம்ம அங்கே இதில் பார்த்தோம். ஓகே, இது ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் போது. இந்த பக்கம் என்ன டைகருங்க, இதை நம்ம ஊரில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், பெங்கால் டைகர்ஸு இம்போர்ட்டட் ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து இது இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஆஃப்ரிக்கன் காட்டில் வாழ்கிற விலங்குகள் மட்டும் இல்லாமல் ஒரு சிலது நம்ம வெளிநாட்டிலேருந்தும் எடுத்துகிட்டு வந்து ஒரு குழந்தைகளை குஷிப்படுத்துறதுக்காக வெரைட்டியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது வச்சுருக்காங்க. இப்போ 2 உள்ளே இருக்குது, நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், வங்கப்புலி வருது பாருங்கள். ஐயோ எப்படி இருக்குது வங்கப்புலி. ஐயோ சவுண்டு கொடுத்துட்டே போகுது. சான்ஸே இல்லை, அங்கேயும் உரிமிட்டு இருக்குது. மொத்தம் 2 இருக்குது. அங்கே ஒன்று படுத்துருக்குது பாருங்கள், ஒன்று படுத்துருக்கு, இங்கே நடந்து போயிட்டுருக்கு. அதான் ரொம்ப ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே அடைச்சி வைக்காமல் ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக இது போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாதுகாப்புக்காக இல்லைங்க, இது வந்து ஒரு ஜூ எஃபெக்ட்டுக்காக கொடுக்கறதுக்காகவே சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அவங்க இந்தியாவிலேருந்து வந்திருக்குது வங்கப்புலி. அங்கே காட்டில் சுற்றிட்டு இருக்கிறது இங்கே வந்திருக்கு. அழகாக வருது பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. அல்டிமேட் எக்ஸ்பீரியன்ஸு. சுற்றிக்கிட்டே இருக்குது அங்கேயும் இங்கேயும். ஓகேங்க, அப்படியே வங்கப்புலியை பார்த்தாச்சு. அடுத்தது போகலாம். இந்த பக்கம் அழகாக க்ளோஸ்அப்லேயே வருது யானை. அம்மாவும் புள்ளியா என்னன்னு தெரில. ஆஃப்ரிக்கன் எலிஃபண்ட். இந்த பிக் ஃபை எல்லாமே வந்து இங்கே இருக்க நேஷ்னல் பார்க்ஸ்னு இருக்குதுங்க உகாண்டாவில். நீங்கள் வந்து கென்யா, டென்சானியா வர்றதுக்கு உகாண்டா வரலாம். கூட்டம் கம்மியாகவும் விலை குறைவாகவும் பார்க்க முடியும். என்ட்ரன்ஸ் ஃபீஸும் கம்மி. அப்புறம் இந்த கைடு ஃபீஸ் இதெல்லாமே கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி கென்யா, டென்சானியாவோட இங்கே குறைவு. என்ன அந்த வைல்டு பீஸ்ட் மைக்ரேஷன் பார்க்க முடியாது, அதுக்கு அங்கே தான் போய் ஆகணும், கென்யா டென்சானியாவுக்கு தான். ஆஃப்ரிக்கன் வைல்ட் டாக், காட்டு நாய். பாருங்கள், இந்த ஏரியாவே இதுக்கு உகந்ததாக இருக்குது. நம்ம அந்த பிரேசிலில் போனதும் அப்படி தான். ஃபுல்லாக எல்லாம் உங்களுக்கு மலைக்காடுகள் தான். சரி, இந்த ஏரியாவும் ஃபுல்லாக எல்லாம் ஒரு காடுகளாக இருக்கிறதுனால ஒரு காட்டுக்குள்ளே இருக்க ஒரு ஃபீல் இந்த விலங்குகளுக்கு கொடுத்துரும். அதுக்காக தான் இந்த இடத்த தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்படியே அந்த பக்கம் போனோங்க, சிங்கங்கள் இந்த பக்கம் இருக்கிறதுனால அப்படி சுற்றி வந்துட்டேன். அப்படி போகும்போது அப்படியே ஓனாக பார்த்துட்டு போகலாம். ஆஃப்ரிக்கன் கோல்டன் கேட். ஸோ இது அதிகமாக ரெயின் ஃபாரஸ்ட் ஆஃப் வெஸ்ட் ஆஃப்ரிக்கா அண்ட் சென்ட்ரல் ஆஃப்ரிக்கா, அதாவது இந்த நைஜீரியா, கேமரூனு, அப்புறம் சென்ட்ரல் ஆஃப்ரிக்காங்கிறது உங்களுக்கு இந்த சென்ட்ரல் ஆஃப்ரிக்கன் ரிப்பப்ளிக்கு, காங்கோ, ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ, டிஆர்சி, இதெல்லாமே தான் இங்கே தான் இருக்க மாட்டேருக்குது. இது 12 to 15 வருஷம் வாழ மாட்டிருக்கு. சின்ன சின்ன எலிகள், குட்டி மான்கள் இதெல்லாம் சாப்பிட மாட்டிருக்கு. பாருங்கள், இதை நம்ம இதில் பார்க்கலங்க. ஸோ இதெல்லாம் வந்து அதிசயம் தான் பார்க்குறதுக்கு. சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க, ஆஃப்ரிக்கன் காட்டுப்பூனை. பிரமாதமாக இருக்குப்பா, ஆஃப்ரிக்கன் காட்டுப்பூனை. இங்கே ஒன்று வருது பாருங்க. சிறுத்தைக்கிட்டே நம்ம விளையாட்டு காட்டணும். சிறுத்தையை ஜகுவார்கிட்ட, காட்டுப்பூனைக்கெல்லாம் நமக்கு ஏமாத்துறோம். ஏய், ஓகே. கராக்கல், இது வித்தியாசமாக இருக்கு. சிம்பா வகை, கிட்டத்தட்ட ஒரு மாதிரி. சிம்பான்னா இது தானே உங்களுக்கு, சிங்கம் தானே. கராக்கல், இது உங்களுக்கு தமிழில் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இங்கே ஆஃப்ரிக்கா, சென்ட்ரல் ஏஷியா, இந்தியாவிலையும் இருக்க மாட்டேங்குதுங்க இது கராக்கல். எங்கேயாவது ஓரமாக படுத்துருக்கு, கண்ணுக்கு தெரியலையா? படுத்துருக்குதுங்க அங்கே. ஐயோ, இது குட்டி நரி அங்கே படுத்துருக்கு பாருங்க உள்ளுக்குள்ளே. நீங்கள் ஜூம் பண்ணி எடுக்கிறேன்.
கராக்கல் நல்லா இருக்கா? செமையாக இருக்குல்ல பார்த்தா? ஜம்முன்னு உட்காந்துருக்கு. வித்தியாசமான பூனை வகை தான், ஒரு வித்தியாசமான பூனை. கராக்கல் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? நெக்ஸ்ட்டு வந்து ஜாக்கலுங்க. Hello, you students? Yeah. Studying in school. Hello, I am a blogger from India, travel blogger. Oh, how have you found Uganda? Yeah, everything is good. How are you? Oh, I'm good. I'm good. Okay, okay. I'm Cynthia, and you? I'm Cynthia, and I am Kumar. oh, Kuma, nice to meet you. Nice to meet you. Oh. Nice to meet you. Nice to meet you. Nice to meet you. So, what inspired you to come to Uganda? I'm a travel blogger. I travel all around the world, take videos of people, animals, culture, food, and that's post on nice. YouTube. Yeah. I'm promoting Uganda tourism. Oh, no, that's nice. Thank you, thank you. You can So you're all school students? Yeah, school Okay, students. nice, nice. Yeah, nice. Okay, to enjoy. Enjoy. Thank too. you. இந்த நேஷனல் பார்க்லாம் இருக்குங்க, பிந்தி, அதில் தான் உங்களுக்கு அந்த Yeah. மனித குரங்கு இருக்குது. Okay, nice. யா நைஸ் டைம். யா முர்ச்சிசன் ஃபால்ஸ் அது ரொம்ப ஃபேமஸ். இதெல்லாம் வந்து உகாண்டாவுக்கே ஒரு 20 நாள் 25 நாள் போட்டால் தாங்க எல்லாம் பார்க்க முடியும். பெரிய கண்ட்ரி, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருக்குது, டைம் எடுக்கும் நிறையா. நம்ம ஷார்ட் ட்ரிப்பில் நிறைய கண்ட்ரிஸ் கவர் பண்ணுறதுனால அப்படி மேலோட்டமாக தான் பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். உங்களுக்கே தெரியும். நம்ம அடுத்த சீரீஸ் வந்து டெப்த்தாக பண்ணிடலாம். இந்த சீரீஸ் நான் இப்படி தான் பிளானே பண்ணியிருந்தேன். அதில் ஒரு வாரம் இதில் போயிடுச்சு. மொசம்பிக்கில் உங்களுக்கு தான் தெரியுமே, போய் உட்காந்துருச்சுங்க, வரமாட்டேங்குதுங்க எந்திரிச்சிட்டு. சரி, நம்ம மறுபடியும் வரும்போது பார்த்துக்கலாம். அருமையாக இருக்குது. குட்டி நரி லயன்ஸ்லாம் இருக்குதுங்க, படுத்துருக்குதுங்க அமைதியாக. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சவுண்டு கொடுத்துது. ஸ்வாஹிலியில் இது சிம்பான்னு சொல்கிறாங்க. இங்கே 3 நேஷ்னல் பார்க்கில் இது இருக்குது. முர்ஷிஷன், கிடப்போ, குயின் எலிசபெத். அது கிடப்போ நேஷ்னல் பார்க் தான் ரொம்ப ஃபேமஸ். இங்கே எல்லாமே ஃபேமஸ் தான். இதில் தான் பிக் 5 பார்க்கக்கூடியது கிடப்போவில் தான். ஆப்பிரிக்கன் சிங்கத்தை பார்த்துடலாமா? பர்ஃபெக்டாக பார்க்குறோம்ப்பா, சரியான ஷாட்டு. அம்மான்னு நினைக்கிறேன், அந்த பக்கம் படுத்துருக்குது. குட்டீஸ்லாம் அப்படியே ஜாலியாக பொறந்துட்டு இருக்குதுங்க. பர்ஃபெக்ட் ஷாட். நல்லா ஜூம் பண்ணி சூப்பராக வருதுல்ல. இதுவும் எந்திரிச்சு ஒரு நடம் போட்டுதுன்னா நல்லாயிருக்கும். இது பாருங்க, குட்டீஸில் ஆட்டம் போட்டுருக்குதுங்க. கம்பிகள் போட்டிருக்கீங்க, நல்லாயிருக்கும், இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. 3 குட்டி, 1 பெருசு. இதுதான் நல்லா ஆடிட்டு இருக்குது. படுத்துருச்சு. எந்திரிங்க தங்க, எந்திரிச்சு எங்களுக்கு ஒரு இது கொடுத்தீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். பெருசு எந்திரிச்சு வருதுங்க. இதுதான் நாங்கள் எதிர்பார்த்தது. வாப்பா வாப்பா வாப்பா, சூப்பர். விளையாடுது அம்மாவோட. அம்மா தான் நினைக்கிறேன். குழந்தைகளை நோக்கி போகுது. மசை மரலை பார்த்தாலும் தூரத்தில் தான் பார்த்தோம். அதுதான் இந்த மாதிரி ஜூவுக்கும் நேஷ்னல் பார்க்கும் உள்ள வித்தியாசம். கொஞ்சம் ஆடும், தப்பாக எடுத்துக்காதீங்க, மொபைல் எடுத்துருக்கேன். சரியான இது, சூப்பர் போஸ்பா. அம்மாவும் குழந்தையும், ஐயோ அல்டிமேட்டு. 3 குட்டி, அம்மாவும் ஒரே நேரத்தில். மேலே ஒரே சவுண்டு, இது பறவைகள். சிங்கத்துக்கூட செல்ஃபியே எடுத்துட்டோம், இருந்தாலும் பரவாயில்ல. கொஞ்சம் போகுதுப்பா குழந்தைகளை. அடடடடா. ஓகேங்க, அங்கே பாருங்கள் நிறையா உள்ள சிங்கங்கள் இருக்குங்க. ஒரு 6-7 சிங்கம். அதெல்லாம் ஒரு கொஞ்சம் இது கூண்டுகளை படுத்துருக்குதுங்க. ஒரு தேவைப்பட்டால் மட்டும் இப்படி வெளியில் ஒரு மொழி வந்து ஜாலியாக இங்கே ரவுண்ட் அடிச்சுட்டு தண்ணி குடிக்கிறதுக்கு அங்கே பெரிய ஒரு குளம் மாதிரி வச்சுருக்காங்க. குடிச்சிட்டு போயிட மாட்டிருக்கு. பக்காவாக ஜூம் பண்ணி பார்த்தாச்சு. ஓ, ரினோ இருக்குங்க அங்கே. காண்டாமிருகம் தூரத்தில் இருந்து பார்த்தோமே மசையில். மசையில் எனக்கு பயங்கரமான சந்தோஷம்.
பிக் ஃபைவ்னு சொல்லப்படுகிற 5ஐயுமே நீங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். ஆஃப்ரிக்கன் கிரே பேரட். ஓ, இதெல்லாம் நம்ம ஊரில் இருக்குது? இல்லை, ஆஃப்ரிக்கன் கிரே பேரட்னா ஆஃப்ரிக்காவில் தான் இருக்கும். அவசரப்பட்டே குமார். அழகான ஒரு மயில். பேரட் குருவியெல்லாம் இருக்குது, மயில் இருக்கு. இந்தியன் பீஃபவுல். ஓ, மயில் வந்து இந்திய மயில் தாங்க. அங்கேருந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. குழந்தை ஒன்று ஜாடி வெறிப்பட்டு போயிட்டுருக்கு. ஹலோ. ஜம்முன்னு படுத்துருக்குதுங்க. மயிலெலாம் ஆனால் எடுத்துகிட்டு வந்து வைக்க தேவையில்லை. சரி, இவங்க ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு மீல்ஸ் எல்லாத்தையும் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக சில இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அடாடாடாடாடாடாடா, அட்டகாசமான காண்டாமிருகம். இது பார்க்குறது தாங்க இருக்கிறதுலே கஷ்டம். ஆஃப்ரிக்காவில் நேஷ்னல் பார்க்கில் நீங்கள் என்ன தொலாவலாம், சிங்கம், சிறுத்தை எல்லாத்தையும் பார்த்துடலாம். இது அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது, ரொம்ப ரேரு. நம்ம ஒன்று தான் பார்த்தோம், மசை மரம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இதுக்கு மேலே போகக்கூடாதுட்டாங்க. சூப்பராக ரெண்டு மொத்தம் எவ்வளோ இருக்குது? 2 தான் இருக்குது, நம்ம பக்கத்துலேயே இருக்குது. இங்கே ஜூம் பண்ணி எடுத்துடலாம். கீழே அணில்கள்லாம் சுற்றிட்டு இருக்குதுங்க. ஆஃப்ரிக்கன் காண்டாமிருகம் ரீனோ சூப்பராக இருக்குது, அல்டிமேட். போங்க. அந்த காண்டாமிருகத்து மேலே ஒரு பறவை இருந்து அந்த தோலையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கு பாருங்களேன், கொத்தி சாப்பிட்டு. காண்டாமிருகத்தோட ஸ்பெஷலே அந்த மூக்குல அந்த அவ்வளோ பெரிய கூர்மையான அந்த இது தாங்க, மூக்கு தான். இதே ஜாலியாக சாப்பிட்டுருக்குதுங்க. இதை பார்க்குறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டோம் மசை மாரால். இங்கே எவ்வளோ ஈஸியாக வந்து பார்த்துட்டு பாருங்க. அதுதான் வித்தியாசம் நேஷ்னல் பார்க்குக்கும் ஜூவுக்கும் உள்ள வித்தியாசம். ஹலோ. குழந்தைகளா ஹாப்பியா? உங்களுக்காக தான் இந்த விசிட்டே, குழந்தைகளை குஷிப்படுத்திடலான்னு. ஒயிட் ரினோஸ் 2 இருக்குங்க, ஒயிட் ரினோஸு, பேக் ரினோஸு. இது வந்து ஒயிட் ரினோ. அக்கர்ஸ் மோஸ்ட்லி இன் சதர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா. அதான் இந்த கண்ட்ரிஸு, கென்யா, டென்சேனியா, உகாண்டா, ருவாண்டா. அப்படி கீழே வந்தீங்கன்னா மொசம்பிக்யூ, மாலாவியில் நேஷ்னல் பார்க் இருக்குது, பெருசாக இருக்குமான்னு தெரில. மற்றும் சவுத் ஆஃப்ரிக்கா. இந்த பக்கங்க ஹைனாங்க, 2 ஹைனா இருக்குது. ஒன்று அங்கே படுத்துருக்கு, ஒன்று இங்கே படுத்துருக்குங்க. சிறு கழுதுப்புலி. இதையும் நம்ம 4-5 பார்த்தோன்னு நினைக்கிறேன் மசையில். 2 இருக்குது, 2வே படுத்துருக்குங்க. நம்ம இதை ஃபோக்கஸ் பண்ணுவோம். பார்த்தாச்சா கழுதுப்புலியே? ஆக்டிவாக இல்லை. ஓகேங்க, ஒரு குட்டி ரெஃப்ரெஷ்மெண்ட் முடிஞ்சுது. அங்கே மேங்கோ ஜூஸ் இருந்தாங்க, நம்ம ஊர் மாசா மாதிரி. அது வாங்கி குடிச்சிக்கிட்டேன், தாகம் தீர்ந்தது. போகலாம் வாங்க. இந்த கோப்ரோ டிஜே எல்லாம் நார்மல் இந்த ஆக்ஷன் கேமராலேயே அந்த ஜூமிங் ஃபெசிலிட்டியும் கொண்டு வந்துட்டாங்கன்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் ஃபோனை வந்து ஜூம் பண்ணி எடுக்க தேவையில்லை. ஆஹா, இங்கே பாருங்களா, அட்டகாசமான ஒரு பச்சை பசையல் புல்வெளி சவானா காடு மாதிரி இருக்குது இந்த பக்கம். இந்த பக்கம் ஜிராஃபி, ஸ்னேக்ஸ், பபூன்ஸ், க்ரொக்கடைல், டாய்ஸ் எல்லாம் இருக்குதுங்க. இந்த மாதிரி கொக்கெல்லாம் நம்ம இதில் பார்த்தோம், ஜிம்பாபே இதில் பார்த்தோம், ஹராரேயில். பிரமாதம்ப்பா, சரியான வியூ. இது பேர் என்னன்னு தெரியலையே, சும்மா கொக்கு டைப் தான். இந்த மாதிரி ஆஷ் கலரில் இது நல்லா இருக்கு. ஏய், கிட்ட வருமா கொஞ்சம் தான் நடக்குதான்னு பார்த்தா இப்போ தான் காலை எடுக்கதான் வைக்க மாட்டேங்குது. அப்படியே மூஞ்சிக்கு பாருங்களேன், முகம்தான் இதில் அழகாக வித்தியாசமாக இருக்குது. எங்கே பாருங்க எப்படி நின்றுருக்கு. இங்கேயும் ஒரு 2-3 வகை கொக்கு இருக்குங்க. Hey, yes, YouTube, yes. Hello. Hello. Nice to meet you. Nice to meet What's you. your name? Hilary. Nice to meet you, Hilary. I'm Kumar. Yeah, Kumar. Kumar, from India. Oh, okay. I get your channel. Thank you. Backpacker Kumar. Kumar. Backpacker Kumar. Balpaka Kumar. Yeah. Check it out in YouTube. Okay. Nice to meet you. Thank you. Bye. Bye, brother. இங்கே நிறையா இருக்குதுங்க அழகா. 4 இருக்குது, எல்லாம் குட்டீஸு. அதுதான் பெருசு, அங்கே இருந்தது தான். சரி வாங்க அடுத்தது போவோம். ஆனால் ஒரு ஜூ ஃபீலே இல்லைங்க, உண்மையாலுமே ஒரு மலைக்காட்டுக்குள்ளே ஒரு குட்டி ட்ரெக்கிங் போகிற மாதிரி தான் ஒரு ஃபீலு. ப்ரிமேட் நம்ம பார்த்த மாதிரி உகாண்டாவில் வந்து உலகத்திலேயே அதிகமாக வந்து ப்ரிமேட்ஸ், அதாவது இந்த மனுஷ குரங்குகள் இருக்கிற இடம் வந்து உகாண்டா தாங்க.
நான் தப்பாக சொல்லிட்டேன் உங்களுக்கு, சாரி. கொரில்லா வந்து நம்பர்ஸ் அதிகமாக வந்து 3 நாடுகள் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம், ருவாண்டா, உகாண்டா மற்றும் காங்கோவில். ஆனால் அதிகமாக இருக்கிறது ருவாண்டான்னு தப்பாக சொல்லிட்டேன். இல்லை, நம்பர்ஸில் அதிகமாக இருக்கிறது வந்து உகாண்டாவில் தாங்க. சிம்பான்சியும் சரி, இந்த கொரில்லாவும் சரி, உலகத்திலேயே அதிகமாக நம்பர்ஸ் இருக்கிறது உகாண்டாவில் தான். அந்த பிவிண்டி நேஷ்னல் பார்க்கில், பிவிண்டி நேஷ்னல் பார்க். $800 நீங்கள் வந்து இது கொடுக்கணும் பெர்மிட்டுக்கு. இப்போ ப்ளஸ் ஒரு $200 கைடுக்கு. 90,000 $1,000 செலவு பண்ணால் போய் பார்க்கலாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, $1,000 செலவு பண்ணி ₹1,00,000 செலவு பண்ணணும்னா ஒரு வீடியோவுக்கு நமக்கு அட்லீஸ்ட் அந்த ஒரு 2 மில்லியன் 3 மில்லியன் வியூ வந்தால் மட்டும்தான் வந்து கட்டுப்படி ஆகும். பிரச்சனை இதுதான். நமக்கு வர 2 லட்சம் வியூஸுக்கு போனால் நட்டமாயிருவாங்க. அதனால தான் அது பண்ண முடியல. ஆஹா, அட்டகாசமாக இருக்குது. சிம்பான்சி குரங்கு. இதில் போய் பார்க்குறது போல இங்கேயே பார்க்குறோம். இங்கே பாருங்க, சிம்பான்சி குரங்கு. வெஸ்ட்டு சென்ட்ரல் ஈக்குவட்டல் ஃபாரஸ்ட் ஆஃப் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா இங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். உகாண்டா, ருவாண்டா, அப்புறம் இந்த கேமரூன், நைஜீரியா, அப்போ இந்த இடத்துலையும் இருக்குதுங்க கொஞ்சம். இதெல்லாம் என்ன தெரியுமா, லைபீரியா, சியரோ லியோன் இருக்கும்ல அங்கெல்லாம். அப்புறம் இப்போ பாருங்கள், இதை காட்டுக்குள்ளே போய் இது பார்க்குறதுக்கே $200 செலவு பண்ணோம். இங்கே நம்ம $10 சூப்பராக பார்க்குறோம். ஜம்முன்னு உட்காந்துருக்குது. 5 ஒன்று பார்த்தீங்களா எப்படி கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்குது. இதுதாங்க சிம்பான்சி. கிட்டத்தட்ட மனித வகை குரங்குகளில் 2 வகைங்க. ஒன்று முக்கியமாக கொரில்லா, இன்னொன்று இந்த சிம்பான்சி. எப்படி இருக்குது பாருங்களேன், ஒரு மனுஷன் மாதிரியே இருக்கும். அழகாக போகுது பாருங்க, சூப்பராக இருக்குது. ஜம்முன்னு உட்காந்துக்குச்சு. இதுக்கெல்லாம் பண்ணுறது, பார்க்குறது, செயல்கள் எல்லாமே மனுஷன் மாதிரியே இருக்கும். இங்கே ஒன்று இருக்கு, இந்த பக்கம் பாருங்க, அவர் ஜாலியாக அப்படி உட்காந்துருக்காரு. இவர் பாருங்க அப்படியே படுத்துட்டு கால் மேலே கால் போட்டு என்ன பவுஸாக உட்காந்துருக்காரு பாருங்களேன் இவர். குழந்தைகளா, ஐ எம் ரியலி ஹாப்பி. நீங்களும் ஹாப்பின்னு நினைக்கிறேன். சத்தியமாக ஒரு மனுஷன் ஒரு பாறை மேலே அழகாக கால் மேலே கால் போட்டு சொகுசாக படுத்திருந்தா எப்படி இருக்கும், அதே மாதிரியே ஒரு ஃபீல். அதுக்கு பார்க்குறதுங்க எல்லாம் டெய்லி ஆளுகளை பார்த்து பழகிருக்குங்க. இங்கே ஒன்று உட்காந்துருக்குது. நல்லா இருக்குல்ல, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஏய், என்ன பார்வை. எத்தனையோ குரங்குகள் நம்ம பார்த்துருந்தா கூட உலகத்தில் இந்த கொரில்லா சிம்பான்சியை பார்க்குற ஒரு சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்களா, கொரில்லாவை கூட நீங்கள் வைக்கல. இங்கேயே பார்த்துட்டு அப்புறம் எப்படி நீங்கள் $1,000 கொடுத்து பார்ப்பீங்க நேஷனல் பார்க்கில். அதனால அதை மட்டும் வைக்கல பாருங்கள். நினச்சிருந்தா வச்சிருக்கலாம் ஒரு 2 கொரில்லா கூட வந்து உள்ளுக்குள்ளே. ஆனால் வைக்கல பாருங்கள். சிம்பான்சி ஓகே தான், இருந்தாலும் கொரில்லா தான் ஸ்பெஷல். அதனால தான் அதை கொண்டு வந்து வைக்கல. இங்கே ஒன்று நடக்குது பாருங்கள். 3, 4, 5, 6 இருக்குது மொத்தமாக. அங்கே ஒன்று பார்த்தீங்களா தலைகீழ படுத்துருக்குது. குத்த வச்சு உட்காந்துருக்கு ஜாலியாக. ஓகே, ஃபைனலாக அப்படியே எல்லாத்தையும் பார்த்துடலாம். அப்படியே ஜூம் பண்ணி ஒன்று பார்த்துருவோம். ஏய், அங்கே பாரு, கையை தூக்கிட்டு மனுஷன் மாதிரியே நிற்குதுங்க. ஏய், கேட்ச் பிடிக்குதுங்க. இரு, ஃபோன் இது எடுக்கிறேன் பாருங்க. எந்திரிச்சுன்னு கேட்ச் பிடிக்குது பாருங்க. ஐயோ, தண்ணிக்குள்ளே போட்டாங்க, உள்ளுக்குள்ளே வந்து கேட்ச் பிடிச்சிட்டு போகுதுங்க. எல்லாம் படுத்து கிடந்ததுங்க. சாப்பாடு வந்த உடனே ஆக்டிவ் ஆகிடுச்சுங்க. அங்கே பாருங்க. அங்கே ஒருத்தர் மேலே ஏறாரு பாருங்க. இதுக்கெல்லாம் கொஞ்சம் விளையாட்டு இருக்கிறதுக்காக அங்கங்கே கயிறெல்லாம் கட்டி விட்டுருக்காங்க.
போகுது. எவ்வளவு மக்கள் பாருங்க, எல்லாம் அவளோட ஆர்வத்தோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நடக்க ஆரம்பிச்சிருச்சுக்கா அங்கங்க. எப்படி தண்ணிக்குள்ள இறங்குறது பாருங்க. என்னென்ன பண்றது பாருங்களேன். அங்க ஒருத்தர் வராரு, இங்க வந்து அப்படியே ஒருத்தர் உட்காந்துட்டாரு. தலை வேலை ஒரே அரிப்புப்பா. இன்னொன்று வராரு. வந்துட்டு அப்படியே போயிட்டாரு. அப்படியே படுத்துக்குச்சு. அவரோட போஸே தனி தாங்க. என்ன ஸ்டைலு போஸ் கொடுக்குறாரு அவர். அப்படியே சைடில் வாக்கில் காலை போட்டு இங்கே ஒன்று போகுது பாரு, அப்படியே போகுது பாருங்க. என்ன பண்ண போகுது? பார்க்குது. தண்ணியில் அந்த குச்சி இருந்து வேலை எடுக்குது. என்னப்பா பண்ணுறாரு? இந்த மீன் பிடிக்கிற மாதிரி இந்த பக்கம் போயிட்டுருக்காரு ஒருத்தர். ஓகேங்க, கிளம்பலாமா? பெருசாக ஆக்டிவிட்டி இல்லை, அமைதியாக தான் உட்காந்துருக்குதுங்க. அப்படியே கிளம்புவோமா? சிம்பான்சிகளா பாய் பாய். அவங்க நம்ம பேசுறதுக்கு சிரிக்கிறாங்க, குரங்கு பண்ணுறதுக்கு சிரிக்கிறாங்க. எவ்வளோ அழகாக உட்காந்துருக்குது. மனுஷ குரங்குக்கு நார்மல் குரங்குக்கு இதான் பெரிய வித்தியாசங்க. இது வந்து கிட்டத்தட்ட அப்படியே நம்ம இதோட பரிணாம வளர்ச்சி நம்மங்கிற மாதிரியே தெரியும் பார்த்தா. இங்கே பார்த்தீங்களா? அப்படியே வருது பாருங்க, தண்ணி குடிக்குது பாருங்க அழகா. தண்ணி குடிச்சிருச்சு, இல்லை கிளம்பிருச்சு. அப்படியே மனுஷன் மாதிரியே, அதே மாதிரி கை கால் உடம்பு எல்லாமே அதே தான். ஃப்ரீ ரேஞ்சிங் பிரிமேட்ஸ் சிம்ப் கனெக்ட் ப்ரோக்ராம். இது இதுக்குள்ளே கனெக்டிங். இதுக்கு தனியாக ஃபீடிங் ரேட் தனியாக பணம் கொடுத்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்து இது பண்ணலாங்க. சாப்பாடு கொடுத்தா இது பண்ணலாம். அது வேண்டாம். எல்லாத்தோட இதாப்பா பிடிச்சது நமக்கு. இதை தான் நம்ம முதல் முறையாக பார்த்துருக்கோம் சிம்பான்சியை. எப்படி ஜம்முன்னு உட்காந்துட்டு பாருங்க குழந்தையோட. குழந்தை பயந்துக்குதுங்க. க்ளோஸ்அப்பில் போய் காட்டுறாங்க, ஒரிஜினல் நினச்சி பயந்துக்குது. இதை கடைசின்னு நினைக்கிறேன். அப்படியே யூட்டர்ன் அடிச்சு அப்படியே டுவர்ட்ஸ் இதுக்கு போக வேண்டியதான், ஃப்ரண்ட்டுக்கு. ஆனால் பிரமாதம் பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய ஜூ பார்த்துருக்கோம். அது ஜூ ஃபீல் கொடுக்கும். உண்மையாலுமே இது வந்து ஒரு காட்டுக்குள்ளே இருக்க ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. இந்த சைடு லேக்கு இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த பக்கம் இது இருக்குது, ஆஸ்ட்ரிச்சு. ஆஸ்ட்ரிச்சுக்கு தமிழில் என்னங்க? வான்கோழியா? இல்லை இல்லை, ஆஸ்ட்ரிச்சும் இருக்குது. அங்கே இருக்குதுங்க 2-3 ஒட்டகச்சிவிங்க இருக்குது. இருங்க, ஜூம் பண்ணி எடுத்தால் போட முடியும். ரெண்டு இருக்கு பாருங்க, அந்த சைடு போயிட்டு இருக்கு பாருங்க. அப்புறம் இந்த பக்கம் பிரமாதமாக இருக்குப்பா. இதெல்லாம் ஆனால் நிறைய பார்த்தோங்க மசை மாரால. அந்த வீடியோக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன் பாருங்க. மசை மாரா, வைல்ட் பீஸ்ட் மைக்ரேஷன், அட்டகாசமான பிக் ஃபை எல்லாமே பார்த்தது. ஓகே, நம்ம வந்த வேலை முதல் ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய ஏரியான விக்டோரியாவை பார்த்துடலாம் வாங்க. பார்த்துட்டு அப்புறம் அப்படியே எக்ஸிட் ஆகும். இந்த ஏரியாவை கவர் பண்ணிட்டு வந்துடுவோம். இங்கே பார்த்தீங்களா
லைக் விக்டோரியா முடிச்சுட்டு வருவோம். பப்பூன்ஸுங்க, குட்டி குரங்கு வித்தியாசம் இருக்குது பாருங்க இந்த பப்பூன். இது முகமைப்பே வேறு மாதிரி இருக்கும். வாய் பாருங்க, மூக்கு வித்தியாசமாக தெரியல. இந்த முகமைப்பு கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்குங்க. இந்த பறவைக்கு இருக்கிற மாதிரி கொத்துற மாதிரியே ஒரு முகமைப்பு வித்தியாசமாக இருக்குது. இது இந்தியாவில் கிடையாதுன்னு நினைக்கிறேன் பப்பூன்ஸ். கரெக்டாக இது மட்டும் ஏதோ அடைச்சி வச்ச ஒரு ஃபீலிங்க, ஒரு குகைக்குள்ளங்க பாருங்கள், கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்ச மாதிரி இருக்குது. அந்த குரங்குகள் மாதிரி இல்லை, பாவம். இது எனக்கு பிடிக்கல இப்படி இருக்கிறது. வாங்க வாங்க, வந்துட்டோம். கால் வச்சாத்தான் இதில் நிம்மதி. மிகச்சிறந்த ஏரிகள் ஆஃப்ரிக்கன் கிரேட் லேக்ஸ் 7 இது வந்து நம்பர் 1ங்க. விக்டோரியா ஏரி, லேக் விக்டோரியா 1859 இங்கே வந்த ஒரு பிரிட்டிஷ் எக்ஸ்ப்ளோரர் இதை பார்த்துட்டு, இந்த அற்புதமான ஏரியை பார்த்துட்டு, இதுக்கு வந்து அந்த டைமில் இங்கிலாந்தோட ராணியாக இருந்த விக்டோரியா அவர்களது பேரையே வச்சிட்டாருங்க, விக்டோரியா ஏரி அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃப்ரிக்காஸ் லார்ஜஸ்ட் லேக், ஃப்ரெஷ் வாட்டர் லேக்கில் உலகத்தில் பரப்பளவில், அதாவது ஏரியாவை சர்ஃபேஸ் ஏரியாவில் உலகத்திலேயே 2வது மிகப்பெரிய ஏரிங்க இந்த விக்டோரியா லேக்கு. முதல் எது பைக்கல்னு நினைப்பீங்க, இல்லைங்க. பைக்கல் வந்து கொள்ளளவில் தான், வால்யூம் ஆஃப் வாட்டரில் தான் வந்து உலகத்திலேயே மிகப்பெரியது. பரப்பளவில் சர்ஃபேஸ் ஏரியாவில் மிகப்பெரிய வந்து ஏரி உலகத்திலேயே வந்து அமெரிக்கா கனடாவில் இருக்கிற லேக் என்ன சொல்லுங்கள், லேக் சுப்பீரியர். லேக் சுப்பீரியர் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய லேக். அமெரிக்கா கனடா பார்டரில் இருக்குது, 2 நாடும் ஷேர் பண்ணுது. 2வது உலகத்திலேயே ஏரியாவில் மிகப்பெரிய லேக், 60,000 ஸ்கொயர் கிலோமீட்டருங்க. இந்த விக்டோரியா ஏரி தான் ஆஃப்ரிக்காவில் பிக்கஸ்ட். அதே சமயம் இந்த ட்ராபிக் ஏரியா இருக்குது இல்லைங்க, வெப்பமண்டல காடுகள், இந்த ஏரியாவில் உலகத்திலேயே மிகப்பெரிய ஏரி இந்த விக்டோரியா ஏரி தாங்க. இதே சமயம் நீங்கள் கொள்ளளவு சொல்லுவீங்கள, தண்ணியோட எவ்வளோ தண்ணி இருக்குங்கிறத வச்சு, வால்யூம் ஆஃப் வாட்டரை வச்சு பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய ஏரி நம்ம ரஷ்யாவில் போன அந்த உறைந்த பைக்கல் ஏரி தான். அதுதான் உலகத்திலேயே அதிக நன்னீர் கொள்ளளவு இருக்கிற ஏரிங்க. அதுக்கப்புறம் 2-3 இருக்குது. லேக் ட்ரங்கனியக்கா இருக்குது தெரியுங்களா, இந்த ஆஃப்ரிக்காலேயே 2nd லார்ஜஸ்ட்டு ஏரியா வைஸு. ஆனால் தண்ணி கொள்ளளவில் இதை விட அது ஜாஸ்தி. ஏன்னா இந்த விக்டோரியா ஏரி வந்து உங்களுக்கு வந்து ஆழம் வந்து கம்பேரிட்டிவ்லி கம்மிங்க. மாலாவி ஏரியை விடவும் நம்ம பார்த்த கிவி ஏரியை விடவும் ஆழம் கம்மி. ஸோ ஆவரேஜ் இது டெப்த்து பார்த்திங்கன்னா ஆழம் வந்து சராசரி 40 மீட்டர் தான். மேக்ஸிமம் இதுக்கிறதுலே அதிகம் ஆழமான இதில் வந்து பகுதி பார்த்திங்கன்னா 80 மீட்டர் தாங்க மொத்தமாகவே. ஸோ நம்ம அதிலலாம் வந்து உங்களுக்கு 400 மீட்டர்லாம் பார்த்தோம் மாலாவி கிவுலெலாம். ஸோ இது பெருசாக ஆழம் இல்லாத ஒரு ஏரி. 3 நாடுகள் ஷேர் பண்ணுறாங்க, பகிருது இந்த ஏரியை. இப்போ நம்ம இருக்கிற உகாண்டா, பக்கத்து நாடுகளான கென்யா மற்றும் டன்சேனியாங்க. பட் இந்த ஏரியோட கிட்டத்தட்ட ஒரு 70% to 80% ஆஃப் த ஏரி வந்து உகாண்டாவில் தான் இருக்குது. கென்யாவில் ரொம்ப சின்னதாக இருக்குது, டன்சேனியாவில் கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாக இருக்குங்க. அந்த காலத்தில், அதாவது 3 நாடுகளையும் வந்து உங்களுக்கு 1800s to 1960s வரைக்கும் உங்களுக்கு இது ஆண்டாங்கல்ல, பிரிட்டிஷ் காலனியாக இருந்தபோது இங்கே வந்து உங்களுக்கு கப்பல் போக்குவரத்தை விட்டாங்க இந்த ஏரியில். ஸோ கப்பல் மூலியமாகவே மக்கள்லாம் வந்து பயணம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஈவன் இதுக்கப்புறமும் கூட 1990s வரைக்கும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 2-3 ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இங்கே மக்கள் நிறைய இறந்துட்டாங்க கப்பல் இதாகி. அதனால் வந்து இப்போ நிறுத்திட்டாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கென்யா டன்சேனியா போகிறதுனாலே கப்பல்லையே போகலாம் ஏரியிலேயே. இப்போ வந்து நீங்கள் லேண்ட் பார்டர் வழியாக தான் போக முடியும். மாலாவி அளவுக்கு மீன்கள் இல்லைனாலும் இதுலேயும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மீன் வகைகள் இருக்குங்க. முக்கியமாக இந்த சிக்லிட்ஸ்ன்னு சொல்லப்படுகிற மீன் வந்து அது மட்டுமே கிட்டத்தட்ட 300-400 வகையான சிக்லிட்ஸ் மீன்கள் இருக்குது. இந்த 3 நாடுகளையும் சேர்த்து இந்த ஏரியை நம்பி மட்டும் வாழ்வாதாரமாக 3 கோடி மக்கள் வசிக்கிறாங்க. மீன் பிடிக்கிறதுலேருந்து, இந்த தண்ணியை வச்சு விவசாயம் பண்ணுறதுலேருந்து, இது மூலிமா டூரிசமோட போட்டிங் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லேருந்து 3 கோடி பேர், இந்த 3 கோடி பேருக்கு இது வந்து இந்த லேக் வந்து வாழ்வாதாரமாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான 1000க்கும் மேற்பட்ட குட்டி குட்டி தீவுகள் இருக்குங்க. முக்கியமாக உகாண்டாவில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் சவுத்தில் சிசி ஐலாண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. பிரமாதமாக இருக்குமாம்மா. நமக்கு அதுக்கெலாம் டைம் இல்லை போகிறதுக்கு. பட் பரவாயில்ல, நம்ம தான் ஆல்ரெடி இந்த தீவுக்கெல்லாம் போனோமே இல்லையே, கிவுவில் நெப்போலியன் தீவெல்லாம் போக போக அப்படியே உங்களுக்கு கடல் மாதிரி தான் இருக்கும், அவ்வளோ பெருசு.
இன்னொன்று டிஃப்ரென்ஸு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த லேக் மாலாவியெல்லாம் பார்த்தீங்கன்னா நீளமாக பாம்பு மாதிரி இருக்கும், நீளம் ஜாஸ்தி அகலம் கம்மி. இது பார்த்தீங்கன்னா நீளமும் பெருசு அகலமும் பெருசு, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 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 சர்க்கிள் ஷேப்பில் வராது, கொஞ்சம் ஒரு ஓவல் ஷேப்பில் வரும் அப்படின்னு வைங்களேன். மிக நீளமான நதி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆப்பிரிக்காவின் நைல் நதி. கிட்டத்தட்ட ஒரு 6800 கிலோமீட்டர் பயணம் பண்ணி மெடிட்ரேனியன் கடலில் கலக்குது எகிப்து நாட்டில். பட் எங்கே ஆரம்பிக்குது? ஆரம்பம் உகாண்டாவில் தாங்க. இந்த அட்டகாசமான நைல் நதி தான் வந்து இதோட ஆரம்பங்க. இந்த அட்டகாசமான விக்டோரியா ஏரி தான் நைல் நதிக்கு மூலம் ஆரம்பமே. ஸோ இதிலேருந்து ஒரு ஆறு பிரியுது. அந்த இடம் தான் இங்கேருந்து ஒரு 80 கிலோமீட்டரில் ஜிஞ்சா அப்படிங்கிற இடம். நைல் நதியோட ஆரம்பம் ஜிஞ்சா புள்ளி விக்டோரியா ஏரியல். அடுத்த எபிசோடில் பார்க்குவீங்க. நாளைக்கு அங்கே தான் போகிறோம். ஜிஞ்சா போயிட்டு அதை கவர் பண்ணிவிட்டு சோர்ஸ் ஆஃப் நைல், அதுதான் விஷயம். நைலின் ஆதி மூலத்தை பார்த்துட்டு தான் நம்ம வந்து கடைசி கிளம்ப போகிறோம் கென்யாவுக்கு. ஸோ அதை அடுத்த எபிசோடில் பார்ப்பீங்க. கரெக்டாக இந்த ஏரியிலேருந்து அப்படியே ஆறு தனியாக பிரியுங்க நைல் நதி. அந்த இடத்துக்கே போய் பார்க்கலாம். அமேசானோட ஆரம்பத்தை பார்க்க முடியல நம்மளால் பெரு மவுண்டெயின்ஸில். பட் ஆனால் அமேசான் நதி கடலில் கிளக்கிற அந்த பெலும்னு நம்ம பார்த்தோம் அட்லாண்டிக் பெருங்கடலில். அதே மாதிரி இது ஆரம்பத்தை பார்க்க போகிறோம். குழந்தைகள் ஜாலியாக நீச்சல் அடிச்சிட்ருக்குறாங்க. இன்னொரு முக்கியம் இது கூட, இது விக்டோரியா ஏரிக்கு முக்கிய ஆதாரமே வந்து மலை தாங்க. இந்த விக்டோரியா ஏரிக்கு ஏகப்பட்ட ஆறுகள் வந்து சோர்ஸாக இருந்தால் கூட முக்கியமான சோர்ஸ் வந்து ஒரு நதி தாங்க. அதான் நான் சொன்ன மாதிரி புருண்டியிலேருந்து அப்படியே புருண்டி மலைக்காடுகள்லேருந்து அப்படியே ருவாண்டாவிலேருந்து உங்களுக்கு அப்படியே மேலே உகாண்டா வந்து இங்கே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சவுத் வெஸ்ட்டில் கலக்குது இதோட. இப்போ நான் ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு சென்டர் பாயிண்டில் இருக்கும் விக்டோரியா ஏரியில். பட் இதோட வந்து அவுட்லெட்டு, அதாவது இந்த ஏரியிலேருந்து வெளியில் போடுறது ஒரே ஒரு ஆறு தான். அந்த ஆறு தான் நைல் நதி. அந்த பாயிண்ட்டை தான் நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம். ஜிஞ்சாங்கிற ஒரு டவுனில் அமைஞ்சிருக்காது. ஸோ இது மலை தான் வந்து முக்கிய ஆதாரமாக இருக்கிறதுனால ஸோ அட்டகாசமான ஒரு நன்னீர் ஏரி. கிவு மாதிரி இல்லாமல் இதில் சால்ட் கண்டென்ட்டு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இதில் மிருகங்கள் இருக்குது, ஃப்ரெஷ் வாட்டர் crocodiles, நைல் முதலைகள், அப்புறம் வந்து நீர் யானை, ஹிப்போஸு, இது மாதிரி அதெல்லாம் நிறைய பார்க்கலாம். இங்கே கிவுவில் நம்ம எதுவுமே பார்க்கல, இங்கே எல்லாமே இருக்கான. பட் இங்கெல்லாம் ஒன்றும் பெருசாக வராது, சேஃப்டிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வைங்களேன். இங்கெல்லாம் ரெகுலராக இருக்கிறதுனால ஒன்றும் விட மாட்டாங்க. ஆனால் முதலைகள் இருக்குது இந்த ஏரியில், முதலைகள், ஹிப்போஸ் எல்லாம். ஸோ மக்கள் ஜாலியாக சனிக்கிழமை ஈவினிங்கு உள்ளே வந்துட்டு ஜூவை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே இந்த ஏரியில் ஒரு குளியலை போட்டு இங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு மியூசிக்கெல்லாம் போட்டு ஃபன் பண்ணிட்டு தான் கிளம்புறாங்க. ஒரு சாட்டர்டே ஈவினிங் அட்டகாசமான பார்ட்டிக்கு பெர்ஃபெக்டான ஏரியாங்க இது. ஆனால் இந்த ஏரி எப்போ உருவானதுன்னா நம்ம சொன்ன மாதிரி அந்த கிரேட் ரிஃப்ட் வேலி ஆஃப்ரிக்கன் பிளவில் தான் உருவாச்சு. இந்த ஏரி எல்லா ஏரிகளும் அதில் தான் உருவாச்சு, ஆஃப்ரிக்கன் 7 பிக் லேக்ஸு. ஆனால் இது கொஞ்சம் கடைசியாக உருவானது, 40,000 வருஷம் தான் நம்ம உருவாகி. இதே நம்ம மாலாவி இதெல்லாம் பார்த்தோம், மில்லியன் கணக்கில் வருடங்களுக்கு முன்னாடி உருவாகிருந்தது. 40,000 இல்லை, 4 லட்சம் வருஷம் முன்னாடி. கம்பேரிட்டிவ்லி எங்கர்னு போட்டிருந்தது. ஸ்விம்மிங் இஸ் ப்ரொஹிபிட்டட்னு போட்டிருக்காங்க. அப்போ எல்லோரும் ஸ்விம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா தீபகற்பம் நம்ம சொல்லியிருந்தேன், லேக் அப்படியே வளைஞ்சி இந்த லேண்ட்ஸ்கேப் போகிறதுனால தண்ணி எல்லா இடத்துக்கும் உள்ளே வந்திருக்கு. நம்ம வந்து லேக்கோட நார்த் சவுத் ஈஸ்ட்டில் இருக்கோம். இப்போ நார்த்துக்கு, அதாவது இந்த பெனின்சுலாவோட ஈஸ்ட்டில் இருக்கும். நார்த்து போனோம்னா அங்கேருந்து ஒரு இடத்துல ஒரு நடு இதில் ஒரு குட்டி தீவு மாதிரி ஃபார்ம் ஆகிருக்குங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஈக்வட்டார் இது வச்சுருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், பூமத்திய ரேகை கரெக்டாக ஆஃப்ரிக்காவில் பாஸ் ஆகுது. சென்ட்ரல் ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ, டிஆர்சி, உகாண்டா, கென்யா. அப்புறம் அப்படியே போகும். அப்படியே கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இதில் போய் இந்தோனேஷியாவில் போய் இடிக்கும். இந்திய பெருங்கடலில் இந்தோனேஷியாவை கட் பண்ணும். ஸோ அப்படிப்பட்ட ஈக்வட்டார் ஆல்மோஸ்ட் ரொம்ப க்ளோஸில் இருக்கும். ஒரு 2-3 பாயிண்ட்டில் ஈக்வட்டார் பாயிண்ட்ஸ் இருக்குது. இங்கேருந்து கபீலின்னு ஏதோ ஒரு கிராமம் பேர் போடுறவங்களுக்கு டவுன், அங்கேயும் போய் பார்க்கலாம். மற்ற தமிழ் வ்ளாகர்ஸ் போயிருக்காங்க அங்கே. அதுவும் இல்லாமல் இந்த போட்டில் போய் அந்த தீவுலேயும் அந்த இடத்துல கட் ஆகுது, போர்டிங் வச்சுருக்காங்க ஈக்வட்டார், அதுவும் பார்க்கலாம். பட் நம்ம இன்றைக்கி அது பார்க்க முடியாது. பட் நம்ம ஆல்மோஸ்ட் ஈக்வட்டாரில் தான் இருக்கோம். கரெக்டாக பூமத்திய ரேகை கிட்ட தான் ஆல்மோஸ்ட் இருக்கோம் நம்ம. கரெக்டாக உலகத்தோட பாதியில் இருக்கோம். சிம்பிளாக சொல்லணுன்னா உலகத்தில் பாதியில் அமைஞ்சுள்ள மிக அற்புதமான, மிக அழகான, மிகப்பெரிய ஏரியான விக்டோரியா ஏரி இதோ உங்களுக்காக. பாய் பாய் விக்டோரியா லேக்.
சரி நான் அப்படியே எக்ஸிட் போயிட்டு கன்டினியூ பண்ணுவோம், ஏதாவது ஒரு வண்டி எடுத்து. ஓகேங்க, இந்த அட்டகாசமான ஜூ சூப்பராக இருந்தது, அப்படியே பார்த்தாச்சு. ஆனால் எதிர்பாராத விதமாக இங்கேயே லேக் விக்டோரியாவையும் பார்த்தா அதற்கான தகவல்களையும் பார்த்தாச்சு. அது நானும் எதிர்பார்க்கல, நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே போகலாம். இங்கே வந்தோம்ல, இப்படி தான் உள்ளே போனோம், எக்ஸிட்டு. அப்படியே வெளியில் போக வேண்டியது தான். இங்கேயே கிடைக்குமான்னு தெரில போடா ஏன்னா கொஞ்சம் மெயின் ரோடுக்கு போய் போடா எடுத்துகிட்டு டக்குன்னு அந்த ஏர்போர்ட் பக்கத்தில் அந்த எட்ஜுக்கு போயிடலாங்க, நார்தன் மூளைக்கு போயிடலாம், அந்த பெனின்சுலாவுக்கு. எத்தனை விழுதுகள் சாமி, பிரம்மாண்டமான படம், அருமை. அப்படியே போகலாம். ஓகேங்க, இந்த அட்டகாசமான ஜூவுக்கு ஒரு நன்றி. அப்படியே கிளம்பியாச்சு. வெளியில் வந்தோடனே நம்ம நினச்ச மாதிரி போடா இருந்தாங்க, பிடிச்சிட்டோம். ஹலோ பிரதர். Hello, brother. How are you? I'm fine. How are you? Good. Nice to meet you. Nice to meet you too. I'm called Eric, and you? I'm called Eric. You call Eric. I'm called Kumar. Kumar. Yeah. You're from India. India? Yes. Chalo? Yeah, chalo. Maya Chalo? நன்றி. Thank you. அவ்வளோதாங்க. இங்கேருந்து கரெக்டாக 9 கிலோமீட்டருங்க அந்த ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்க அந்த கிகுங்கு கிராமம். அந்த சன்செட் பாயிண்ட்டு கூட, சன்செட் எனக்கு தெரிஞ்சு டவுட்டு தான், பட் அட்லீஸ்ட் அந்த இடம் சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்க, அந்த பக்கம் லேக்கு, ஏர்போர்ட் பக்கத்தில் வந்தாச்சுங்க. ஆரோ பீச், இது செம்மையாக இருக்குது இடம். ஃபாரினர்ஸ்லாம் நின்றுருக்காங்க, தெரியுதா ஃப்ளைட்டு? வாய்ப்பே இல்லைங்க, இந்த மாதிரி ஒரு ஏர்போர்ட் ஓப்பனாக இந்த மாதிரி பார்க்குறது அதிசயம். செம்மையாக இருக்குது ஏர்போர்ட்டு, தெரியுதா? ஃப்ளைட்டில் நின்றுருக்கு. இந்த நாட்டோட முக்கியமான இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுங்க, இதுதான் பெரிய ஏர்போர்ட்டு. இந்தியாவிலேருந்து டைரக்ட் ஃப்ளைட் கிடையாது. நீங்கள் கென்யா ஏர்வேஸோ, எத்தியோப்பியன் ஏர்வேஸோ, ருவாண்டா ஏர்வேஸோ அப்படி எடுத்து வரலாம். ஈவன் இது கூட இருக்கும்னு நினைக்கிறேன், பேர் என்ன, கத்தாரு, எமிரேட்ஸ்லாம் கூட இருக்கும்னு நினைக்கிறேன், கல்ஃப் வழியாக. பாருங்கள் ஃப்ளைட்ஸ் நின்றுட்டுருக்கு. க்ளோஸ்அப்லேயே ஏர்போர்ட்டை பார்த்தாச்சப்பா. இந்த ஏர்போர்ட்டில் என்ன ஸ்பெஷல்னா, 1976 அந்த இடியம் இருக்காருல உகாண்டா டைமில், அந்த டைமில் வந்து உங்களுக்கு இங்கே ஒரு ஃப்ளைட்டு, ஏர் ஃப்ரான்ஸ் ஃப்ளைட்டை வந்து கடத்தி வச்சுருந்தாங்க. எப்படி இந்த ஹைஜாக் மாதிரி, இந்த கந்தகார் ஹைஜாக் மாதிரி. அதுக்கப்புறம் இஸ்ரேலிருந்து ஒரு படை வந்து இங்கே சண்டை போட்டு தான் இது பண்ணாங்க, ரெஸ்கியூ பண்ணாங்க. ஸோ ஒரு பயங்கரமான ரெஸ்கியூ மிஷன் நடந்த ஏர்போர்ட் இது. எப்படி ஒரு மலைக்கு இடையில எவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்கு பாருங்க இந்த நாட்டோட இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு. வாய்ப்பே இல்லை, ஓப்பனாக இங்கேருந்து எல்லாமே பார்க்கலாம், டேக் ஆஃப், லேண்டிங்கு. அங்கே ஒரு இந்த ஃப்ளைட்டு கூட இருக்குது, சூப்பர். இது பாருங்க ஃப்ளைட்டில் தெரியுதா, சூப்பராக இருக்குது ஏர்போர்ட்டு. ஏர்போர்ட்டை இவ்வளோ க்ளோஸ்அப்பில் பார்த்துட்டோம். இது மாதிரி ஃப்ளைட்டில் நின்றுருக்கு பாருங்க. இங்கே பாருங்க, மெயின் ரோட்டில் அப்படி போகணுங்க. ஆனால் அதுக்கு மேலே வந்து டாக்ஸி அலோவ் பண்ண மாட்டாங்களாம், அதாவது மோட்டர் பைக் டாக்ஸி. கார் இதிலெல்லாம் போகலாமா, நடந்து போகலாமா, இதுன்னு கொடுமையாக இருக்குது. அதனால் இங்கே சைடு கட்டி எடுத்துட்டோம். போக முடியுமான்னு தெரில உறுதியாக. ஏன்னா அந்த பக்கம் உங்களுக்கு இந்த பெட்ரோ கெமிக்கல்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது, செக்யூரிட்டி இருப்பாங்க, விடுவாங்களான்னு தெரில, பார்க்கலாம். இல்லைன்னா அப்படியே ரிட்டன் வந்துட்டு இந்த பக்கம் லேக் இருக்குது, அங்கேருந்து பார்த்துக்கிறது இங்கேருந்து பார்க்குறது பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் எனக்கு தெரிஞ்சு எனக்கு சூரியனே இல்லை பெருசாக, அந்த பக்கம் தான் வரும், சூரியனே காணும். அதனால் சன்செட் பார்க்க முடியாது. அட்லீஸ்ட் லேக்கு கொஞ்சம் நேரம் அமைதியாக கொஞ்சம் ரஷ்ட்டு கிளம்ப வேண்டியது தான். பாருங்கள் லேக் வியூ பாயிண்ட்டு. அப்படியே கீழே போகிறோம், அங்கேயே இறங்கலான்னு சொல்லிட்டேன். இங்கே ஃபுக்கில் எல்லாம் கவர்மெண்ட் கம்பெனிஸ் இருக்குது, வீடியோ எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் லேக்கோட அப்படியே மேலேருந்து பார்க்குற வியூ லைட்டாக சூப்பராக இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? போயிட்டேங்க, வேறு பீச்சுக்கு போக சொல்லிட்டேன். அந்த ஏரியாவில் ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியா ஃபுல்லாக எதுவும் பார்க்க முடியாது. பட் ஆனால் இங்கே அருமையான ஏர்போர்ட்டை சூப்பராக பார்த்துட்டோம். ஒன்வேல போகிறாரு தம்பி, இப்படி போகிறதுக்கு பதிலாக குட்டி குட்டி ஃப்ளைட்ஸ் நிறையா நிற்கிது. மெயின் ஃப்ளைட்ஸ்லாம் உள்ளே இருக்குது, அந்த பக்கம் நிற்கிதுங்க. ஓகே, பாய் என்டபி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் உகாண்டா. இங்கே வந்து பறக்கத்தான் முடியல, அட்லீஸ்ட் பார்த்தாச்சு. ஸோ என்ன சொல்லியிருக்கேன்னா, போகிற வழியில் ஏதாவது ஒரு பீச்சு ஸ்டாப் பண்ணுங்கள், ஒரு 5 நிமிஷம் வ்ளாக் பண்ணிட்டு என்னை டாக்ஸி ஸ்டாண்டில் விட்டுருங்க, நான் அப்படியே கம்பாலா போகிறேன்ட்டேன். ஓகேன்ட்டார். 5000 சொன்னால 10,000 கொடுக்குறேன்ட்டா. ஓகேன்ட்டார். டன். உள்ளே வந்தாச்சுங்க ஆரோ பீச்சுக்கு. இந்த என்டிபிலேயே இது ரொம்ப ஃபேமஸான பீச்சாக இருக்குது. 5000 இதை பிடிங்கிட்டாங்க, 125 ரூபா என்ட்ரன்ஸ் ஃபீஸு. ஆனால் ரொம்ப ஜாஸ்திங்க, நமக்கே ஜாஸ்தியாக தெரியுது. லோக்கல்ஸ்க்கு 5000ங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. எல்லாத்துக்கும் ஒரே ப்ரைஸ் தான் வாங்குறாங்க. ஏதோ ஒரு பழைய ஏர்க்ராஃப்ட் வச்சுருக்காங்க பாருங்கள்.
என்ன கூட்டம், பீக் இதில் போயிட்டுருக்கு. குட்டி குட்டி ஃப்ளைட்ஸு, குழந்தைகள்லாம் ஏறி விளையாண்டுறது. ஓ, இதெல்லாம் எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து தான் 5000 ரூபா. இப்போ புரியுது. பெரிய பசங்களே ஏறி உட்காந்துருக்கு ஆட்டனத்தில். குட்டி ஏர்க்ராஃப்ட்டு. பாட்டாக பாதி போயிடுச்சு. மொத்தமே அவ்வளோ 2 பேர் உட்காரலாம். பயணிகள் ஏர்க்ராஃப்ட் மாதிரி தெரியல. இதெல்லாம் இதில் யூஸ் பண்ண ஏர்க்ராஃப்ட் மாதிரி தெரியுது. போர்ப்படை ஏர்க்ராஃப்ட் மாதிரி தெரியுது. இல்லை இடியமீன் காலத்தில் வாங்கி யூஸ் பண்ணதோ யாருக்கு தெரியும். இது ஒரு பெரிய ஏர்க்ராஃப்ட்டுங்க, நல்லா பெருசாக இருக்குது. பயணிகள் ஏர்க்ராஃப்ட் தான் இது. விண்டோஸ் ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஏர்பஸ்ஸா, போயிங்கா, இதான் பழசா. நிறையா ஸ்கூலில் இருந்துலாம் வந்துருப்பாங்களாட்டிருக்கு வேன்ஸு. பயங்கர பரபரப்பாக இருக்குது இடம். கப்பல் டைப்பில் கட்டியிருக்காங்க வித்தியாசமாக. பார்ட்டி போயிட்டுருக்காருக்கு. லைவ் ஃபுட்பால் மேட்ச் அதை பார்த்துட்டு இருக்காங்க டிவியில். சாட்டர்டே ஃபண்டில் இருக்காங்க எல்லாம் லோக்கல்ஸு. ஓகே, மீண்டும் வந்து விட்டோம் அட்டகாசமான இந்த விக்டோரியா ஏரிக்கு. அவ்வளோ பெருசு பாருங்க. ஒரு கடல் பீச் மாதிரியே ஒரு ஃபீலுங்க. அதே மாதிரி லைட்டாக அப்படியே அலையும் வருது. என்ன சூரியன் தான் மரம் இன்றைக்கி பெருசாக பார்க்க முடியல. அங்கே பார்த்தா பார்த்துருக்கலாம். எப்படி இல்லை, சூரியன் இன்னும் இல்லையே. ஸ்தம்பனம் எல்லாம் இதுக்குள்ளே போயிடுச்சு, மேகமூட்டமாக இருக்குது. நோ இட்ஸ் ஓகே. நோ தேங்க்யூ பிரதர். ஓகே, தேங்க்யூ. ஒரே சிரிப்பு. எஸ்கி போகலாமான்னு கேட்குறாரு. வாட்டர் ஸ்போர்ட்ஸும் இருக்க மாட்டிருக்கேன் இங்கே. போட்டில் போகிறது, அந்த வாட்டர் ஸ்கூட்டர் இருக்கும்ல, அது எல்லாமே கப்பல் ஷேப்பில் தாங்க கட்டியிருக்காங்க இந்த பாறையை. ஃபுல் பாருங்க, சவுண்டு தான். ஹலோ, இந்த பாட்சு பீரு ஒரே காலகட்டத்து இடம். அப்படியே இந்த பக்கம் வந்துடலாம் நம்ம. இந்த பக்கம் ரெஸ்டாரண்ட்டு, கேஃபே இருக்கு. நல்லா இருக்கு இடம். க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, அந்த பக்கம் போக முடியாதபடி. சரி, ஓகே, கிளம்புனாங்களா? ஒரு 10 நிமிஷம் தான் நிற்க சொல்லியிருக்கேன். விக்டோரியா ஃபால்ஸ் மாதிரியே விக்டோரியா லேக் இது. ஸோ இதை உங்களுக்கு காட்டினதில் எனக்கு சந்தோஷம். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். நீங்கள் கென்யா வந்தீங்கனாலும் அந்த சைடு வந்து பார்க்கலாம். கென்யாவோட வெஸ்டர்ன் சைடு வந்தீங்கன்னா இந்த லேக் இருக்கும். லேக்கோட ஈஸ்டர்ன் சைடு பார்க்கலாம். வாவ், அல்டிமேட்டு. இன்றைக்கி நைட் எல்லாம் 10-11-12 மணி வரைக்கும் இங்கே தான் ஆட்டமே. அதுக்கப்புறம் தான் கிளம்புவாங்க. இங்கே இப்போ ஃப்ளைட்டுக்குள்ளே ஒரு ரெஸ்டாரண்ட்டு. இல்லை, ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே ஃப்ளைட் இடையில போயிருக்கு. இந்த மாதிரி ஒரு ஃபீல் பாருங்களேன். அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. வெளியே போகலாம் வாங்க. பீச்சை பார்த்துட்டு வந்து கடைசியில் ஃப்ளைட்ஸ் கண்காட்சி பார்க்குற மாதிரி ஆகிப்போச்சு. அப்படியே போகலாம். ஹலோ, நம்மளால் வெயிட் பண்ணிருக்காரு பாருங்க. சொன்ன டைம் வந்துட்டான். ஓகே, எக்ஸ்ட்ரா 5,000 brother. You drop me in the taxi station. Yeah, thank you. We go. ஓகேங்க, வந்தாச்சு. பஸ் பார்க் வந்தாச்சு. இது ஒரு விதமாக காலையில் போய் இறங்கணும்ல, மதியம் அது கிடையாது இருக்குது. இது வித்தியாசமாக இருக்குது. ஓகே, போய்க்கலாம். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ, பாய். வந்தாச்சு. எல்லாம் போக மாட்டிருக்கு. கம்பாலா தான் ஏதோ ஒன்று பிடிச்சி போக வேண்டியதான். நான் லைட்டாக ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பஸ் ஏறுவோம். நிறைய பஸ் இருக்குது, பொறுமையாக போகலாம், ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. மணி 8ங்க. கிளம்பியாச்சு என்டிவியிலேருந்து, ஒரு ஷேர் டாக்ஸியிலேருந்து. நான் அப்படியே ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இங்கே ஒரு 2 சிக்கன் லெக் இருந்தது. அது பார்பிக்யூ வாங்கி சாப்பிட்டேன். வயிறு நம்பிடுச்சு. வீடியோ எடுக்கலை. வண்டி ஃபுல்லாகிடுச்சு. கிளம்பியாச்சு. மணி 8:10ங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 9:15 போயிடலாம். அப்புறம் அங்கே எப்படி போடா பிடிச்சி ரூம் போயிடலாம். ஒன்றும் வெளிச்சம் இல்லை இங்கே. இது ஓப்பன் பண்ண முடியல. நான் அப்படியே நம்ம கம்பாலாவில் இறங்கிட்டு பேசுகிறேன். ஓகேவா, பாய். வந்தாச்சுங்க. மணி 9:10. கரெக்டாக 1 மணி நேரத்தில் கொண்டு விட்டாங்க. என்னங்க, ஊரே அமைதியாக இருக்குது, யாருமே இல்லை. அவ்வளோதாங்க, கிளம்பிட்டோம். ஸோ 5,000 ரூபாய் கேட்டார். நான் 3,000 ரூபாய்க்கு பேசினேன். ஃபைனலாக 4,000 ரூபாய்க்கு ஒத்துக்கிட்டாரு. 4,000
ஷில்லிங்கிறது 100 ரூபாங்க நம்ம ஊர் பணத்துக்கு. 4 கிலோமீட்டர் கரெக்டாக இங்கேருந்து 4 கிலோமீட்டருக்கு 100 ரூபா நைட்டில். ஓகே தான், கிலோமீட்டருக்கு 25 ரூபா. 3000 ரூபா தான் பகலில். பட் டைம் ஜாஸ்தியானங்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியாது. போயிடலாம், போய் சேர்ந்தா போகுது நமக்கு. வந்தாச்சுங்க ப்ரிசைஸ் மோட்டல். ஓகே, சும்மா டிராஃபிக் நிற்கிது. தலைவர் ஒன் வேல வந்து உள்ளே வந்து வராருங்க. அநியாயத்துக்கு பண்ணுறாங்க உங்கள் ரவுஸு. அவ்வளோதாங்க, ஆரம்பித்த இடத்துலயே முடிச்சிருவோம். இருட்டாக இருக்குது, வெளிச்சம் இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வித்தியாசமாக அமைஞ்சுது. முக்கியமாக அந்த ஜூ நான் எதிர்பார்க்கவே இல்லை, நல்லா இருந்தது. முக்கியமாக அந்த சிம்பான்சி, அப்புறம் அந்த லேக் விக்டோரியா பற்றின தகவல்கள். முக்கியமாக நைல் நதியோட மூலத்தை நாளைக்கு பார்க்க போகிறோம். ஜிஞ்சா போயிட்டு நாளைக்கு காலையில் நேரமாக ஒரு 7, 7:30, 8 மணிக்கு இங்கேருந்து செக் அவுட் பண்ணிவிட்டு இங்கேருந்து நார்த்து டுவோர்ட்ஸ் கென்யா தான், பார்டர் தான் வந்து அந்த ஜிஞ்சா இருக்குது. ஒரு 80 கிலோமீட்டர், ஒரு 2 மணி நேரம் பயணம். அங்கே போய் அதை கவர் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து இன்னொரு பஸ் பிடிச்சி கென்யா பார்டர் போய் கிராஸ் பண்ணி அங்கே சில விஷயங்கள் கவர் பண்ணிவிட்டு இன்றைக்கி சனிக்கிழமை நைட்டு, செவ்வாய்க்கிழமை காலையில் 6 மணிக்கு ஃப்ளைட். ஸோ திங்கக்கிழமை நைட்டு ஒரு 10-11 மணிக்கு நம்ம வந்து கென்யா கேபிட்டல் நைரோபியில் இருக்கணும். ஸோ நமக்கு இன்னும் 48 மணி நேரம் இருக்குது. இங்கேருந்து 700 கிலோமீட்டர் நைரோபி. ஸோ நாளைக்கு காலையில் ஆரம்பிக்கிற பயணம் ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு பொறுமையாக மாற்றி பார்டர் கிராஸ் பண்ணி ஃபைனலாக திங்கக்கிழமை நைட் 11-12 மணிக்குள்ளே நைரோபி போகணும். 3 மணிக்கு ஏர்போர்ட்டில் இருக்கணும். இவ்வளோ தாங்க நம்மளோட பிளான். ஸோ இதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொன்றா நாளைக்கு அடுத்த எபிசோடில் பார்ப்பீங்க. முக்கியமாக நைல் நதியோட மூலத்தை லிஞ்சால. ஓகேங்களா? ஸோ வேறு என்ன சொல்கிறதுக்குல மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பார்க்கலாங்க. நன்றி, பாய்.